எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வாழக்கூடிய பெண்களாக இருப்பாங்க. இது கன்னிராசி ஆண்களுக்குமே பொருந்தும். நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன மட்டும் நேசின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய கன்னிராசி ஆண்கள். ஸோ அப்ப கன்னிராசி பெண்களையோ கன்னிராசி ஆண்களையோ திருமணம் முடிக்கிறவங்க, காதல் பண்றவங்க, ஒரு யோகம் பண்ணவங்க, ஒரு பாக்கியஸ்தானிகள் என்று சொல்லலாம். ஆனா அவங்க கன்னிராசிக்காரங்களை பல அன்பர்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60% 70% கன்னிராசி அன்பர்களை ஏமாற்றதான் செய்யறாங்க. எதிர்பார்த்தவர்கள் ஏமாற்றதான் செய்யறாங்க. ஏன்னா இங்க உள்ள பவரப்புலாம் வாங்கிட்டு, எனர்ஜி ஃபுல்லா வாங்கிட்டு, அங்க லோ பேட்டரி ஆகிட்டு இவங்க இன்னொரு பக்கம் சார்ஜ் ஏற்ற போயிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில கன்னிராசிக்காரங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகும், ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த நிலையில இப்ப வரையும் கன்னிராசிக்காரங்கிட்ட உண்மையா லவ் பண்ணவங்க கூடவே இருப்பாங்க. போலியா லவ் பண்ண அத்தனை பேரும், சுயநலத்துக்காக வந்த அத்தனை பேரும் விட்டுட்டு போயிருப்பாங்க. விட்டுட்டு போனவங்க அவங்க சரியான நபர்களா இல்லைங்கிறத நினைச்சிட்டு கன்னிராசிக்காரங்க கவலையை மறந்துட்டு இவங்களுடைய வாழ்க்கை துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்.